வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம இந்த பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக, அதாவது ஒவ்வொரு நட்சத்திர சித்தாந்தம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான யோகங்கள், அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், எப்படி அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு பதிவில் சொல்ல போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்குற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்குது. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அதில் இந்த பரணி நட்சத்திரம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பாங்கன்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள், பரணின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு வாசகம் ஞாபகம் வரும். ஜோதிட ரீதியாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, தரணியாவது பூமியாவது என்னுடைய வாழ்க்கையவே நான் வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த அன்பர்கள், பரணி நட்சத்திர அன்பர்கள் சொல்லுவாங்க. இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான கிரக அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் இவர்களை ஒரு நிர்வகிக்கும், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கும். அந்த கிரகங்களின் ஒரு ஆளுமையில் தான் இவங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. எந்த ராசியில், அதாவது இந்த மேஷ ராசியில் இருக்கிறாங்கன்னா அந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய பார்வையில், ஆளுமையில் தான் இவர்கள் எப்போதுமே இருப்பாங்க. அந்த சுக்கிரன் எப்படி, சுக்கிரன்னு சொன்னாலே என்ன எல்லோருமே நினைக்கிறது பணம், காசு, செல்வ செழிப்பு, ஆடம்பரம், இப்படி நிறைய ஒரு விஷயங்களே சொல்லலாம். காரகத்துவமாக கொண்டது அந்த சுக்கிரன்ற கிரகம். இப்படி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் அவ்வளோ ஒரு தரணி ஆள போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவர்கள் அந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தாங்கன்னா எப்போதுமே ஒரு ஆளுமை திறமையோடு இருப்பாங்க. தான் எங்கே இருக்கிறோனோ அவங்க தான் அந்த இடத்துல ஒரு ஆளுமை திறமையாக இருப்பவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. இவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு யாருமே ஈடு இணை கிடையாது. இப்படி சொடக் போடுறதுக்குள்ள அவர்கள் அந்த வேலையை செய்து முடிக்கும் ஒரு அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்த அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போதுமே ஒரு மெடுக்காக இருக்கணும். நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம தான் அந்த செயலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே தெரியணும், யார் இதை செய்தது அப்படின்னு கேட்குற அளவிற்கு தன்னுடைய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கத்தோடு, மிகுந்த கலை ஆர்வத்தோடு செய்து முடிப்பவர்கள் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அடுத்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கோபதாபம் இருக்கும். அந்த கோபத்திலையும் ஒரு குணம் இருக்கும் சொல்லக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அந்த அளவிற்கு இந்த பரணி நட்சத்திரம் மிகுந்த ஒரு எல்லா ஆளுமை திறனும் புத்திசாலித்தனமும், அடுத்து யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற அறிந்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி சுக்கிரன் வீட்டுக்கு, அதாவது அப்பாவிற்கு ஆகாதும்பாங்க. எல்லாருமே பயப்படுவாங்க. என்னென்னா, சுக்கிரனில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, பரணி, பூராடம், பூரம் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தில் பிறந்துருச்சுன்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா மிகுந்த கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஆடம்பர செலவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தைக்காக அந்த அப்பாவாகப்பட்டவர் எதைனாலும் செய்வதற்கு தியாகம் செய்வதற்கு ஒரு ரெடியாக இருப்பார். இந்த குழந்தைக்கு இது
வாங்கி கொடுக்கணுமா, பரவாயில்ல நான் கடன் பட்டாலும் பரவாயில்ல நிறைய செய்கிறேன், இந்த குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்கணுமா, கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்க போகிறேன். இப்படி இந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த தந்தையாகப்பட்ட முக்கியமான ஸ்தானம். அந்த தந்தை தான் இவர்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கவர். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, என்னுடைய அப்பா இல்லாமல் நான் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு, அவர்களுடைய அரவணைப்பில் தான், அவர்களுடைய பாசத்தின் மீது தான் இவர்கள் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. இது நாள் வரைக்கும் தன்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய தந்தை தான் மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருப்பார். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த வந்த செலவு பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலனாலும் சரி, தொழிலையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கூட சரி, வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல கடன் வாங்கியாவது தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தோடையே அந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் செயல்படுவாங்க. எதனாலும் நம்ம சாதிச்சு காட்டணும், நமக்குன்னு ஒரு வீடு இல்லையா வாங்கிடணும், நமக்குன்னு ஒரு கார் இல்லையா வாங்கிடணும், தனக்குன்னு செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகளை அதிகமாக்கி கொண்டே போவாங்க. அதனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். அவங்க எந்த மாதிரியாக இது இருந்தால் அவர்களுக்கு கிரகங்கள கோச்சாரங்கள் நிலவரப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சொல்லுகின்ற அந்த பதிவு, சிறப்பு பதிவில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பரணி நட்சத்திரம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்குறாங்க, மேடம் நீங்கள் ராசிக்கு தான் சொல்கிறீங்க, எங்களுடைய நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போனா எங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் அழகாக தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்க போது நம்மன்றதை பார்த்துட்ருக்குறோம். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் மிக நேர்த்தியாக செய்பவர்கள். எந்த காரணத்து கொண்டும் சரி, கடன், அதாவது தொழிலுக்கு முதலீடு இல்லையா அதை வெளியில் காட்ட மாட்டாங்க. தொழிலில் ஒரு மூலப்பொருள் இல்லையா, அந்த மூலப்பொருளை தேடி அலைந்து எங்கே இருந்தாலும் சரி, அது எங்கே இருக்குதோ அது அழகான முறையில் ஒரு தொழில்நுட்பத்தோடு ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் பார்த்து செய்த தொழிலாகப்பட்டது கடந்த காலத்துலலாம் நிறைய ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்குது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன் இவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குது, ஏன் இவர்களுக்கு இவ்வளோ சங்கடத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு பிறந்த ஒரு முதல்லையே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த சுக்கிர திசை ஆகப்பட்டது முடிஞ்சிடும். இவர்கள் பிறக்கும் போதே அந்த சுக்கிர திசையில் பிறப்பாங்க. பிறந்த ஒரு 15-16 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த சுக்கிர திசை முடிஞ்சிடும். சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை. இப்போ பார்த்திங்கன்னா சில இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 70% அன்பர்கள் ராகு திசையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விபத்துக்கள், அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமலே நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் எப்போதுமே காமாட்சி அம்மனை நீங்கள் இடைவிடாத வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ண முடியலையா, ஒரு காமாட்சி விளக்கு வச்சுக்கோங்க வீட்டில். காலையிலையும் சாயங்காலம் உங்கள் கையால் அதில் ஒரு விளக்கு வச்சு, அடுத்து எண்ணெய் விட்டு அதில் திரி போட்டு நீங்கள் உங்கள் கையால் விளக்கு ஏற்றி ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை நீங்கள் அங்கே வைக்கணும். ஏன்னா பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே அந்த பிரார்த்தனையில் இவர்களுக்கு முழு ஈடுபாடு இருக்காது. நமக்கு தான் தெய்வம் எப்போ ஆனாலும் கொடுக்குமே, நம்ம எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பிரார்த்தனையில்
முழு ஈடுபாடு இல்லாத நபர்களாக இருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கும், இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்தான தம்பதிகள் மறுமணம் வருவதற்கும் வாழ்க்கை வருவதற்கும், இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்குன்னு ஒரு திருமண உறவு சரியா இல்லை, எனக்குன்னு குழந்தைகள் இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்ட அன்பர்கள் எல்லோருக்குமே, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராகு பகவான் விலகிட்டார். எப்போ உங்கள் ராசியில் இருந்தாரோ அன்னையிலிருந்து உங்களுக்கு துன்பம், துயரம், கஷ்டம், விரயம் இதுதான் உங்களுக்கு இருந்திருக்கிறே ஒழிய வேறு எந்த விதமான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு, நானும் எங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. நிறைய தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் கூட எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது, எல்லாமே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குது, இந்த காலகட்டத்தில் இது வரும்னு நினச்சி நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த விதமான வருமானமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும், இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராசியில், அதாவது ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு உச்சம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஒரு வாழ்க்கை தரம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைவதற்கு உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து, உங்களுடைய குலதெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு வழிநடத்தி செல்லும். யாரொருவர் அவங்களுடைய குலதெய்வத்தை மிகுந்த ஒரு நேர்த்தியோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களை அந்த குலதெய்வம் வழி நடத்தி செல்லும். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய குலதெய்வத்தை மறக்கவே மாட்டாங்க. அந்த குலதெய்வமாகப்பட்டது உங்களுக்கு எல்லாம் வல்ல சிறப்பை தந்து எல்லாம் வல்ல புகழையும் தருவதற்கு நானும் என்னுடைய பிரார்த்தனையை மனதார வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், என்னுடைய பரணி நட்சத்திரத்தில் எனக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அறியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.